உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? நான் 2 ஆட்டுக்கால் எடுத்துக்கிறேங்க. அதாவது 8 கால் எடுத்துக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம் போட்டுக்கலாங்க. 2 டீஸ்பூனுக்கு குருமிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். மல்லி 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. தக்காளி பழம் நான் 3 தக்காளி பழம் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையாட்ட அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் வேறு ஒரு குண்டா வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து நைட்டே ஆட்டுக்காலை ஒரு குக்கரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 10 விசில் பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. நைட்டே நீங்கள் நல்லா வேக வச்சா தான் அதோட சத்துக்கள் அத்தனையும் உள்ளே இறங்கும். இது வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்களாம் தாராளமாக வாரத்தில் ஒரு நாள் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மூட்டு தேய்மானம், அதுக்கப்புறம் மொழி தேய்மானம் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லது. உடம்புக்கு ஆரோக்கியம். வாரத்துக்கு ஒரு நாள் வச்சு சாப்பிட்டா பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டு வேக வச்ச ஆட்டுக்காலை எடுத்து அதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதில் நல்லா ஊற்றிட்டு நல்லா 5-6 கொதி வரட்டும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிடணும். வெறும் குருமிளகுலே தாங்க இது பண்ணணும். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சு இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.